ஸ்ரீமத் தேவி பாகவதம் பஞ்சமஸ்கந்தம் 5வது ஸ்கந்தத்தில் 1வது அத்தியாயம். சவனகாதி மகர்ஷிகள் சூதன் கிட்ட அவளோடு டவுட்டை கேட்குறா. அதனால ரிஷயா ஊஜுஹு 1வது ஸ்லோகம். பவதா கதிதம் சூதா மகதாக்யானமுத்தமம் கிருஷ்ணஸ்ய சரிதம் திவ்யம் சர்வபாதகநாசனம். சூதா சர்வ பாபங்களையும் இல்லாம பண்ணுற திவ்யமான கிருஷ்ணச்சரிதம் அப்படிங்கிற உத்தமமான ஆக்கியானம் வர்ணனை நீங்கள் சொல்லிட்டீர்கள். பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோட சரிதத்தை நன்னா வர்ணிச்சு சொல்லி தந்துட்டீர்கள். 2வது ஸ்லோகம். சந்தேஹோத்ர மகாபாக வாசுதேவ கதானகே ஜாயதேன ப்ரோச்யமானே விஸ்தரேன மகாமதே. ரொம்ப ரொம்ப சிரேஷ்டனாயிருக்கிற சூதா அப்படின்னு கூப்பிட்டு அங்கே இருக்கிற ரிஷிகள் சொல்றா. நைமிஷாரண்யத்தில் இருக்கிற சவனகாதி மகர்ஷிகள் சூதன் கிட்ட சொல்லறா, ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானவரே, நீங்கள் நன்னா டீட்டெயிலாக வர்ணிச்சு சொன்ன அந்த வாசுதேவனோட கதையில எங்களுக்கு இப்போ ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, அதை நிவர்த்தி பண்ணி தரணும். 3வது ஸ்லோகம். வனே கத்வா தபஸ்தப்தம் வாசுதேவேன துஷ்கரம் விஷ்ணோரம்சாவதாரேண சிவஸ்யாராதனம் கிருதம். தபஸ்தப்தம் விஷ்ணோஹ அம்ச அவதாரேண சிவஸ்ய ஆராதனம் கிருதம். வாசுதேவன் வனத்தில் போய் கடினமான தபசு செஞ்சார். விஷ்ணுவோடு அம்சாவதாரமான வாசுதேவன் பரமசிவனை பூஜிச்சார் அப்படின்னாக்குமே நீங்கள் சொன்னீர்கள். அதாக்கும் நாங்கள் புரிஞ்சுட்டோம். 4வது ஸ்லோகம். வரப்பிரதானம் தேவ்யாஜ பார்வத்யாய கிருதம் புனா ஜகன்மாதுஷ்ச பூர்ணாயா ஸ்ரீதேவ்யா அம்சபூதயா. அது மட்டுமில்லை, இந்த பிரபஞ்சத்துக்கே அம்மாவாயிருக்கிற பூர்ணஸ்வரூபிணியாயிருக்கிற அந்த பரமேஸ்வரியோடு அம்சமாயிருக்கிற பார்வதி தேவியும் அந்த வாசுதேவனுக்கு வரம் கொடுத்ததை நீங்கள் சொன்னதை நாங்கள் தெரிஞ்சுட்டோம். 5வது ஸ்லோகம். ஈஸ்வரேன அபி கிருஷ்ணேன குதஹா தௌ சம்பிரபூஜிதௌ நியூனதா வா கிம் அஸ்தி அஸ்ய தது ஏவம் சம்சயः மம. ஈஸ்வரேனாபி கிருஷ்ணேன குதஸ்தௌ சம்பிரபூஜிதௌ நியூனதா வா கிமஸ்த்யஸ்ய ததேவம் சம்சயோ மம. ஸ்ரீகிருஷ்ணன் ஈஸ்வரனாயிட்டு இருந்துட்டும் பரமசிவனையும் பரமேஸ்வரியையும் பூஜிச்சார். அப்படி அவளை ஆராதிக்கணும் அப்படின்னு ஆக்குமானா அவளை விட கிருஷ்ணனுக்கு ஏதாவது ஒரு குறைவு இருக்கணுமே, அதாக்கும் என்னோடு சந்தேகம் அப்படின்னு சவுனக மகர்ஷி நைமிஷாரண்யத்தில் இருக்கிற
எல்லா மகர்ஷிகளுக்காயிட்டும் ரெப்ரசன்ட் பண்ணிட்டு சூதன் கிட்ட தன்னோட டவுட்டை கேட்கிறார். அதுக்கு சூதன் பதில் சொல்றதாக்கும் அடுத்த ஸ்லோகம். சூத உவாஜா, ஆறாவது ஸ்லோகம். ஸ்ருணோத்வம் காரணம் தத்ர மயா வியாசஸ்ருதம் ச யத் பிரப்ரவீமி மகாபாகா கதாம் கிருஷ்ண குணான்விதாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வியாச பகவான் சொன்னதை நான் கேட்டிருக்கேன். அதை உங்ககிட்ட சொல்லித்தரேன், கேட்டுக்குங்கோ. நைமிஷாரண்யத்தில் இருக்கிற ரொம்ப ரொம்ப சிரேஷ்டர்களா இருக்கிறவாளே கிருஷ்ண குணங்கள் இன்க்ளூடாயிருக்கிற கதைகளையும் நான் சொல்லித்தரேன். ஏழாவது ஸ்லோகம். விருத்தாந்தம் வியாசத ஸ்ருத்வா வைராடி சுதஜஸ்ததா புனப்பப்ரச்ச மேதாவி சந்தேகம் பரமம் கதா. പരീക്ഷിത്തോട് പുത്രനും ബുദ്ധിമാനുമാണ് ജനമേജയൻ. വ്യാസൻ ചൊന്ന കഥയെ കേട്ടോണ് സന്ദേഹത്തോട് കൂടിയിട്ട് മറുപടിയും ഡൗട്ട് കേട്ടാർ. அந்த டவுட்டை அவர் கேட்கறதும் அதுக்கு வியாசர் அதுக்கான டீட்டெயிலை கொடுக்கறதும் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சூதன் சொல்றார் அந்த நைமிஷாரண்யத்தில் இருக்கிற சௌனகாதிகள் கிட்ட. அதுக்கப்புறமா ஜனமேஜயனும் வியாசருமா இருக்கிற அந்த பேச்சுவார்த்தையாக்கும் இனி கண்டினியூ ஆகிறது. அப்படிங்கிறதுனால ஜனமேஜய உவாஜா. எட்டாவது ஸ்லோகம். சம்யக் சத்யவதி சூனோ ஸ்ருதம் பரம காரணம் ததாபி மனசோ விருத்தி சம்சயம் ந விமுஞ்சதி. ஹே சத்யவதி புத்ரா, ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான காரணம் என்னவாக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னதை நான் நன்னா கேட்டேன். இருந்தா கூட என்னோட மனசு நிறைய சந்தேகங்கள் இன்க்ளூடா இருக்கிற மனசா இருக்கு. அந்த சந்தேகத்திலேருந்து ஒரு நிவர்த்தியே இல்லாம இருக்கு. ஒன்பதாவது ஸ்லோகம். கிருஷ்ணேனாராதித சம்போ தபஸ்தப்த்வாதிதாருணம். கிருஷ்ணேன ஆராதிதः शम्भुः तपः तप्त्वा அதிதாருணம் விஸ்மயோயம் மகாபாக தேவதேவேன விஷ்ணுனா. ரொம்ப ரொம்ப கடின தபசு செஞ்சு பகவான் கிருஷ்ணன் பரமசிவனை சேவிச்சார். வியாச மகர்ஷே, எனக்கு ஒரே ஆச்சரியமாயிருக்கு. தேவர்களோடெல்லாம் தேவனான விஷ்ணுவாக்கும் இப்போ மகேஸ்வரனை பூஜிக்கிறது. பத்தாவது ஸ்லோகம். ய சர்வாத்மாபி சர்வேஷ சர்வசித்தி பிரத பிரபு சகதம் கிருதவான் கோரம் தப பிராகிருதவத் ஹரே. பிராகிருதவத் ஹரிஹி. சர்வாத்மாவும் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் ஆத்மாவாயிட்டு இருக்கிற எல்லா தேவர்களுக்கும் ஈஸ்வரனாயிருக்கிற எல்லா விதமான சித்திகளையும் கொடுக்கறதுக்கு எபிலிட்டி இருக்கிற பிரபுவாக்குமே இந்த பகவான் ஹரி. அந்த ஹரி எதுக்காக்கும் இப்படி சாதாரண மனுஷால மாதிரி அதிகோரமான தபசு செஞ்சது? 11வது ஸ்லோகம். ஜகத் கர்த்தும் க்ஷம கிருஷ்ணஸ்ததா பாலயிதும் க்ஷம சம்ஹர்த்துமபி கஸ்மாத் சதாருணம் தப ஆச்சரது. சம்ஹர்த்தும் அபி கஸ்மாத் ச தாருணம்
தப ஆச்சரது. சம்ரட்சிக்கிறதுக்கும் சம்ஹாரம் பண்றதுக்கும் எபிலிட்டி இருக்கிற பகவான் இருந்துட்டு கூட என்னத்துக்காக்கும் அதிகோரமான தபஸை செஞ்சது. இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறதுல சாமர்த்தியம் இருக்கிற பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். அதே மாதிரி சம்ஹாரம் பண்றதுலையும் சம்ரட்சணம் பண்றதுலையும் எபிலிட்டி இருக்கிற பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் என்னத்துக்காக்கும் அதிகோரமான தபசு பண்ணினது, பரமசிவனை சேவிச்சது. வியாச உவாச்ச 12வது ஸ்லோகம். சத்யமுக்தம் த்வயா ராஜன் வாசுதேவோ ஜனார்தன க்ஷம சர்வேஷு கார்யேஷு தேவானாம் தைத்யசூதனா. ஜனமேஜய ராஜாவே, நீங்கள் சொன்னது உண்மை. வாசுதேவன் தேவர்களோடு எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்கறதுல சாமர்த்தியம் இருக்கிறவராக்கும், அசுரர்களை நிகிரகம் பண்றதுல எபிலிட்டி இருக்கிறவராக்கும் அந்த ஜனார்தனன். 13வது ஸ்லோகம். ததாபிமானுஷம் தேஹமாஸ்ரித பரமேஸ்வர கிருதவான் மானுஷான் பாவான் வர்ணாஸ்ரம சமாஸ்ரிதான். இருந்தா கூட அந்த பரமேஸ்வரனுக்கு மனுஷனோடு சரீரம் எடுத்ததினால வர்ணாசிரமங்களை பேஸ் பண்ணி இருக்கிற மனுஷ பாவங்களையும் ஸ்வீகரிக்க வேண்டியதாயிட்டு வந்தது. 14வது ஸ்லோகம். விருத்தானாம் பூஜனம் ச ஏவ குருபாத அபிவந்தனம். விருத்தானாம் பூஜனம் சைவ குருபாதாபிவந்தனம் பிராமணானாம் ததா சேவா தேவதா ஆராதனம் ததா. பிராமணானாம் ததா சேவா தேவதாராதனம் ததா. வயசானவாளை பூஜை பண்றது, குரு துல்லியமாயிருக்கிறவாளோடு பாதங்களில் விழுந்து நமஸ்காரம் பண்றது, பிராமணர்களை சேவிக்கிறது, தேவதைகளை ஆராதிக்கிறது, இதெல்லாம் அவர் செஞ்சார். 15வது ஸ்லோகம். शोगे शोगाभियोगश्च हर्षे हर्षसमुन्नति दैन्यं नानाभवादाश्च स्त्रीषु कामोपसेवनम्. शोगे शोग अभियोगः च हर्षे हर्ष समुन्नतिः दैन्यं नाना அபவாதாக ச ஸ்திரீஷு காமஹ உபசேவனம். துக்கம் உண்டானோன துக்கிச்சார், சந்தோஷம் உண்டானோன ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அனுபவிச்சார், கெட்ட பேரு வந்தோன ரொம்ப ரொம்ப அதுல சங்கடப்பட்டார். அதே மாதிரி கோபிகமார் மாதிரி இருக்கிற ஸ்திரீ ஜனங்களில அட்டாச்மெண்ட் உண்டாயிட்டு அவளை ரொம்ப ரொம்ப பாசத்தோடு கூடிட்டு கவனிச்சார். 16வது ஸ்லோகம். காம க்ரோதஸ்ததா லோப காலே காலே பவந்தி ததா குணமயே தேஹே நிர்குணத்வம் கதம் பவேத். காமம், குரோதம், லோபம் இதெல்லாம் அப்பப்ப அவருக்கு வந்து சேர்ந்தது. அப்படி இருக்கிற குணமயமா இருக்கிற சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் இன்க்ளூடா இருக்கிற சரீரத்துல நிர்குணபாவம் எப்படி ஆக்கம் உண்டாகும் அப்படின்னு வியாச மகர்ஷி ஜனமேஜயன் கிட்ட
கேட்கிறார். 17வது ஸ்லோகம். சௌபலி சாபஜாத் தோஷாத் ததா பிராமண சாபஜாத் நிதனம் யாதவானாம் து கிருஷ்ணதேஹஸ்ய மோசனம். சௌபலி சாபஜாத் தோஷாத் ததா பிராமண சாபஜாத் நிதனம் யாதவானாம் து கிருஷ்ணதேஹஸ்ய மோசனம். சுபலபுத்திரியா இருக்கிற காந்தாரியோடு சாபதோஷத்தாலேயும் சுபலனோடு புத்திரியான காந்தாரிய சௌபலி அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த காந்தாரியோடு சாபம் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு கிடைச்சிருக்கு. அந்த சாபதோஷத்தாலேயும் பிராமண சாபதோஷத்தாலேயும் இந்த யாதவர்கள் எல்லாம் இல்லாமாயிட்டா. ഒലക്കയാലെ പരസ്പരം അടിച്ചുണ്ടവാ ഇല്ലാമ പോന. കൃഷ്ണനും അവരോട് ശരീരത്തെ ഉപേക്ഷിച്ചാർ. 18வது ശ്ലോകം. ഹരണം ലുണ്ഡനം തദ്വത് തത്പത്നീനാം നരാധിപ അർജുനസ്യാസ്ത്രമോക്ഷേജ അർജുനസ്യ അസ്ത്രമോക്ഷേ ച ക്ലീബത്വം തസ്കരേഷു ച. ஜனமேஜய ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு வியாசர் கண்டினியூ பண்றார். ஸ்ரீகிருஷ்ணனோடு மனைவிகளை எல்லாம் திருடர்கள் திருடிண்டு போய் அவாகிட்ட இருக்கிற நகையெல்லாம் திருடினா. அந்த திருடர்கள் கிட்ட சண்டை போட்டு தோக்கடிச்சு ஸ்ரீகிருஷ்ண மனைவிகளை காப்பாத்துறதுக்கான ஒரு பலம் அர்ஜுனனுக்கு இல்லாக்கி போச்சு. ஸ்ரீகிருஷ்ண பகவான் இல்லாம போனதோடு கூடிட்டு அர்ஜுனனுக்கு அந்த பகவத் சக்தியும் இல்லாம போச்சு. வில்லாதி வீரனாயிருந்த அர்ஜுனன் வீரசூர பராக்கிரமனாயிட்டு அந்த குருக்ஷேத்திர பூமியில யுத்தம் பண்ணின அர்ஜுனன் இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற திருடர்களை சண்டை போட்டு தோக்கடிக்க முடியாம பலமில்லாம இருந்துட்டார். காரணம் ஸ்ரீகிருஷ்ணன் போனதோடு கூடிட்டு அந்த பகவத் சக்தியும் அர்ஜுனன் கிட்டேந்து போச்சு. பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோடு அந்த பகவத் சக்தி பகவானாக்கும் அர்ஜுனனை பலவிதமான எதிராளிகளை போரிட்டு தோக்கடிக்க வச்சது. அர்ஜுனனுக்குள்ள இருந்தது பகவானோட சக்தியாக்கம். இப்ப பகவான் அங்கேருந்து இல்லாம போனதுலேருந்து அர்ஜுனனுக்கு எந்த விதமான பவரும் இல்லாம போயிடுச்சு. 19வது ஸ்லோகம். அஜ்ஞத்வம் ஹரணே கேஹாத் பிரத்யும்ன அனிருத்தயோஹ ஏவம் மானுஷதேஹே அஸ்மின் மானுஷம் கலு சேஷ்டிதம். பிரத்யும்னேயும் அனிருத்தனேயும் வீட்டிலேந்து அபகரிச்சு திருடிண்டு கொண்டு போனது ஸ்ரீகிருஷ்ண பகவான் தெரிஞ்சுக்கலை. பகவானாக்கும் இருந்தா கூட இந்த ஒரு விஷயம் நடந்ததை அவரு தெரிஞ்சுக்கலை. இப்படி மனுஷனோட சரீரம் சீகரிச்சதால மனுஷன மாதிரியாக்கும் அந்த பகவானோட கர்மங்களும் இருந்தது. 20வது ஸ்லோகம். விஷ்ணோஹோ அம்சாவதாரே அஸ்மின் நாராயணமுனேஹே ததா அம்சஜே வாசுதேவே அத்ர கிம் சித்ரம் சிவசேவனே. விஷ்ணுவோடும் அதே மாதிரி நாராயண முனியோடும் அம்ச அவதாரமாயிருக்கிற வாசுதேவன் பகவான் பரமசிவனை தபசு செஞ்சதுல என்ன ஆக்கும் ஆச்சரியம் இருக்கு. மனுஷனாயிட்டு சரீரம் எடுத்த ஸ்ரீகிருஷ்ணன்
மனுஷன மாதிரி திரிகுணங்களுக்கும் ஷட்விகாரங்களுக்கும் அடிபணிஞ்ச ஸ்ரீகிருஷ்ணன் பரமசிவனை ஆராதிச்சதுல என்ன ஆச்சரியமாக்கமுள்ளது? 21வது ஸ்லோகம். சாஹி சர்வேஸ்வரோ தேவோ விஷ்ணோரபிஜ காரணம் சுஷுப்தஸ்தானநாத ச விஷ்ணுநாத பிரபோதிதா. காரண சரீரத்திலேருந்து ஆக்குமே லிங்க சரீரம் உண்டாகிறது. அதனால காரண சரீரம் கொடுக்கிற அந்த பரமசிவனுக்கு பெரிய ஒரு ஸ்தானமே இருக்கு. பகவான் மகாவிஷ்ணு பரமசிவனை ஆராதிக்கிறார். சர்வேஸ்வரனான அந்த பரமசிவன் மகாதேவன் விஷ்ணுவோடு அவதாரத்துக்கு காரணமாயிருக்கார். சுஷுப்தி ஸ்தானத்துக்கு, அதாவது அந்த காரண சரீரத்துக்கு அதிபனானதுனால லிங்க தேக அபிமானியா இருக்கிற விஷ்ணு பரமசிவனை பூஜிக்கத்தான் செய்கிறார். 22வது ஸ்லோகம். ததம்சபூதா கிருஷ்ணாத்யாஸ்தைகதம் நஸ்த பூஜ்யதே அகாரோ பகவான் பிரம்மாப்யுபகார ஸ்யாத்ஹரி ஸ்வயம். ததம்சபூதாக கிருஷ்ண ஆத்யாக தைஹி கதம் ந சஹ பூஜ்யதே. அகாரஹ பகவான் பிரம்மா அபி உகாரஹ ஸ்யாத் ஹரிஹி ஸ்வயம். அந்த விஷ்ணுவோடு அம்சபூதர்களாயிருக்கிற ஸ்ரீகிருஷ்ணன் மாதிரி இருக்கிற அவதாரம் எடுத்தவாளுக்கும் அந்த பரமசிவனை பூஜை பண்ணாம இருக்கிறதுக்கு எப்படி சாதிக்கும்? அகாரம் அப்படிங்கிறது பகவான் பிரம்மாவும், உகாரம் அப்படிங்கிறது பகவான் ஸ்ரீஹரியுமாக்குமே. ஓங்காரத்துல அகாரம் பிரம்மாவும் உகாரம் ஹரியுமாக்குமே. மகாரம் ருத்ரனும் அர்த்தமாத்திரை அப்படிங்கிற அந்த அக்ஷரம் மகேஸ்வரியுமாக்கும். 23வது ஸ்லோகம். மகாரோ பகவான் ருத்ரோப்யர்த்தமாத்ரா மகேஸ்வரி உத்தரோத்தர பாவேனாப்யுத்தமத்வம் ஸ்மிருதம் புதைஹ. மகாரஹ பகவான் ருத்ரஹ அபி அர்த்தமாத்ரா மகேஸ்வரி உத்தரோத்தர பாவேன அபி உத்தமத்வம் ஸ்மிருதம் புதைஹ. மகாரம் பகவான் ருத்ரனும் அர்த்தமாத்திரம் மகேஸ்வரியுமாக்கும். ஓங்காரத்துக்கு அகாரம் உகாரம் மகாரம் அர்த்தமாத்ரா இப்படின்னு 4 பாதங்கள் இருக்கு. சரீரமும் இதே மாதிரி 4 பாதங்கள் உள்ளதாக்கும். சரீரம் சதுஷ்பாத்தாயிட்டக்கம் இருக்கு. ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம் துரியம் இப்படி இருக்கிற 4 அவஸ்தையாக்கும் சரீரத்துக்கு இருக்கு. அகாரம் பிரம்மாவும் உகாரம் விஷ்ணுவும் மகாரம் ருத்ரனும் அர்த்தமாத்திரை அப்படிங்கிறது மகேஸ்வரியுமாக்கும். இந்த 4ல ஓரோனுக்கும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான உத்தரோத்தரமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதாக்கும் ஞானிகள் எல்லாம் அபிப்பிராயப்படுறா. 24வது ஸ்லோகம். அத சர்வேஷு சாஸ்திரேஷு
ദേവീ സർവോത്തമാ സ്മൃത അർദ്ധമാത്രാ സ്ഥിത നിത്യ യാനുച്ചാര്യ വിശേഷത. அதனால சர்வ சாஸ்திரங்களிலையும் தேவியாக்கும் சர்வ உத்தமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மகேஸ்வரி அர்த்தமாத்ரா ஸ்வரூபிணி, அதாவது துரிய அவஸ்தையில இருக்கிறவளாக்கும் நித்தியாக்கும். அவளை வர்ணிக்கவே முடியவும் செய்யாது. 25வது ஸ்லோகம். விஷ்ணோரப்யதிகோ ருத்ரோ விஷ்ணோஹோ அதிகஹ ருத்ரஹ விஷ்ணுஸ்து பிரம்மணோதிகா பிரம்மணஹ அதிகஹ தஸ்மாத் ந சம்சய காரிய கிருஷ்ணேன சிவபூஜனே. விஷ்ணுவை விட சிரேஷ்டனாக்கும் ருத்ரன், பிரம்மாவை விட சிரேஷ்டனாக்கும் விஷ்ணு. அதனால கிருஷ்ணன் சிவபூஜை செஞ்சதுல எந்த விதமான டவுட்டும் உனக்கு வேண்டா ராஜாவே.